தெய்வம் அழைக்கிறார். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணவிலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் மாறுகிறோம். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை கொடுக்கிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை கொடுக்கிறார். இக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து எளிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் மாறுகிறோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு தருகிற செய்தி, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளை இன்றைய நாளிலே கூறியிருக்கிறார். அன்னையினுடைய இந்த பேராலயத்திற்கு பல்வேறு விண்ணப்பங்களோடு, விருப்பங்களோடு, தேவைகளோடு, சுமைகளோடு வந்திருக்கிற நம்மையும் இறைவன் தன் தாயின் வழியாக அறிந்தவராக இருக்கிறார். சிறப்பாக அன்னை ஆரோக்கிய தாய் இந்த பேராலயத்திலே வீற்றிருந்து வந்து செல்கிற பக்தர்களுக்கு உறுதுணையாக, ஊன்றுகோலாக, அவருடைய கலக்கங்கள், எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றுபவராக இருந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் தம் திருமணத்திலே பரிந்து பேசுகிறார். இந்த நம்பிக்கையிலே வந்திருக்கிற நாம் அனைவரும் நமது தனிப்பட்ட கருத்துக்களை அன்னை அவரிடத்திலே சொல்லி நமக்காக தம் திருமணத்திலே பரிந்து பேசி கூடுமானால் அவை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நமக்கு தர அன்னிடத்திலே இத்திருப்பலியை உருக்கமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு நாம் கொண்டாட தடையாக இருக்கிற நம் ஒவ்வொருவரின் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் என்னை பார்த்து
அவற்றுக்காக மனம் வருந்திய ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறைவொளியே, பாஸ்கா மறை நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தி, இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுற்று இன்புறுக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவிலுள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கியபோது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பரப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது.
இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கமேதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர், பேதுரு எனும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 42 பதிலுரை பாடல் பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேர வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நானும் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளை படியே நான் இப்படி செய்கிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்கவர்களே, வலைதளங்களிலே காணொளிகளிலே தற்போது நிறைய அதிகமாக வரக்கூடியது, ஒரு நிறுவனத்தில் தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா, 2 தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா 2 தலைவர்களையும் முன்னாடி உட்கார வச்சிடறாங்க. பின்னாடி பணியாளர்கள் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. நிற்கிற பொழுது இங்கே பின்னாடி இருந்து ஒரு குரல், ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி, இப்போ உங்களுக்கு விடுமுறை வேணும் அப்படின்னா யாரை கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நடுவில் நிற்கிறாங்க பணியாளர்கள். இப்போ இந்த 2 பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வலதுபுறம் போகலாம், இடதுபுறம் போகலாம், அப்படி மாறி 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 வருகிறார்கள். இப்போ இதெல்லாம் காணொலியில் ஒரு எளிதாக காண கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அது எதெல்லாம் பணியாளர்களுக்கு உகந்ததாக இருக்கிறதோ, அல்லது எதெல்லாம் முதலாளிகளுக்கு அல்லது அந்த நிறுவனத்தினுடைய தலைவர்களுக்கு உகந்ததாக இருக்கிறதோ, அதை பொறுத்து அவருடைய எண்ணங்களும் அவர்களுடைய தெரிவுகளும் வேறுபடுகிறன. ஆண்டவர் இயேசு அவர் பின்னாடி நிற்க வச்சா இந்த மாதிரி 2 நபர்கள் இருப்பார்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான்.
அவர் பின்னாடி நாம் வரிசையாக நிற்போம். அது எது சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரணங்களாக இருந்தாலும் சரி, அவர் பின்னால் மட்டும்தான் நாம் நிற்போம். அவர் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. நீ நற்செய்தியினுடைய யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் சொல்கிறாரு, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறன. இதுதான் ஒரு நல்ல ஆயனுக்குரிய பண்பாக நாம் பார்க்க முடியும். அரசு பொதுத் தேர்வு நடந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு தங்களால் எழுத முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எழுதுவதற்காக ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, எழுதுபவர் அப்படி வச்சுருப்பாங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு 3 நாட்கள் பார்த்தா 4வது நாளில் இப்படி ஒரு நிகழ்வை நான் அவளிடத்தில் சென்று கேட்டேன். பையன் நல்லா இருக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறான், அவனால் மற்ற செயல்கள்லாம் செய்ய முடியும். மற்ற வர்ற பிள்ளைகளில் ஒரு சில பிள்ளைகளால் நடக்க முடியலை, பேச முடியலை, சொல்கிற புரிஞ்சு கொள்ள முடியலை. அவர்களெல்லாம் எழுத்தாளர்கள் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அந்த பையனை பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு சராசரி மாணவன் போல தான் அவன் தெரிகிறான். மற்ற குறைபாடு எதுவும் அவன்கிட்ட நான் இருக்கிறத நான் பார்க்கல. அவர் பெற்றோர் இருந்தார். அவர் பெற்றோரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா என்ன ஆச்சு, பையனுக்கு ஏன் எழுத்தாளர் வச்சுருக்கிறீங்க? பையன் நல்லா தானே இருக்கிறான், நல்ல உடல் சுகத்தோடு தானே இருக்கிறான், மற்ற பையங்களை மாதிரி நல்ல திடகாத்திரமாக தானே இருக்கிறான், ஏன் இவனை இந்த பிள்ளைகளோடு கொண்டாந்து சேர்த்துருக்கீங்க, கொஞ்சம் உடல் நலத்தில் குன்றிய பிள்ளைகளோடு கொண்டாந்து உட்கார வச்சு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொன்ன செய்தி இதுதான். அப்போ என் பையன் 6 மாதமாக இருக்கிறப்ப நோய்வாயினால் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ எல்லா விதமான ஆய்வுகளையும் மருத்துவர்கள் மேற்கொண்டார்கள். கடைசியாக அவனுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஹீமோகுளோபின். அதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மை அவனிடத்தில் அந்த உடம்புல இல்லை, அந்த இரத்தத்தில் அவனுக்கு இல்லை. ஒரு மாதமும் அவனுடைய இரத்தத்தை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். இதற்காக நான் இங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னா, ஒரு மாதமும் மெட்ராஸுக்கு போகிறேன். முதல்ல 3 வருஷம் அந்த மருத்துவமனையில் இந்த இரத்தத்தை மாற்றுவதற்காக பணம் பெற்றார்கள். பிறகு என் சூழ்நிலையை புரிந்து கொண்டு, எனது பையனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இரத்தம் மாற்றுவதற்கு பணம் வாங்குறதில்ல. ரத்தத்தை யாராவது கொடுத்தாங்கன்னா அதுக்கு மட்டும்தான், அந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் நான் பணம் செலுத்தணும். இதுதான் நடக்குது. ஒவ்வொரு முறையும் பையனை கூட்டிகிட்டு போகிறப்ப எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போகிறப்ப எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவன் மீண்டும் அங்கேருந்து வர்றப்ப தான் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. கையறு நிலையில் எந்த ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. ஒரு நாள் சும்மாவே வீட்டில் படுத்தே இருக்கணும். உடம்பு அவ்வளவு அசதி அவனுக்கு கொடுக்கும் என்று சொல்லி சொன்னார். அந்த பையனுக்கு அந்த தேர்வு எழுத வந்த நேரத்தில் 16 வயது. சற்று யோசித்து பாருங்கள். 6 மாதத்தில் தொடங்கினது, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க போகுது. அந்த அப்பா ஒரு நேரத்தில் கூட தனது மூஞ்சியை சுளிக்கவே இல்லை. ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பையனை கடவுள் கொடுத்துட்டாரே, என்னை இப்படி வந்துட்டாரே, எந்த ஒரு செயலும் அல்ல, எந்த ஒரு காரியமும் அல்ல. இதுதான் உண்மையான ஆயன். தன் மகன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன தேவை, எது கொடுத்தால் சரியாகும் என்பதனை இந்த தந்தை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். அவனுக்கு தேவையானதை செய்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் வழங்க காத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் நல்ல ஆயன். உங்களையும் என்னையும் குறித்து நமக்கு தெரியாத விஷயங்களையும் கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு அதுதான் தேவை. இன்றைய நாட்களில் தலைவர்களை நாம் பல பேரை பார்க்கலாம். அவர்கள் என்ன பண்ணுவார்கள், மேலே இருந்து கொண்டு தங்களுக்கென்று அதிகாரத்தை செலுத்துவார்கள். தங்களிடத்தில் பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொல்வதை செய்யக்கூடிய அளவிற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் ஆயன் இயேசு நல்ல ஆயனாக இருந்து கொண்டு தனது ஆடுகளுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்வதாக ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். கடைசியாக சொல்றாரு, நான் என் உயிரை கொடுக்கிறேன், நானாக கொடுக்கிறேன், யாரும் அதை என்னிடமிருந்து பிடுங்கி விட முடியாது. அப்ப கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கொடுக்கிறார். இன்னைக்கு நாம் வாழ்கிற சூழ்நிலையில் நம்ம குடும்பத்தில் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், எல்லாரும் என்னையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், என்னையை முழுசாக ஏற்றுக்கணும். நான் எந்த தவறு செய்தாலும் அல்ல எந்த குற்றங்கள் செய்தாலும் குறைகள் இருந்தாலும் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளணும். அது யாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இதுதான் நாம் எதிர்பார்ப்பது. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நேராக நடக்கிற 99 ஆட்டையும் விட்டுட்டு போயிட்டு எந்த ஆடு வழி தவறி போனதோ அந்த ஆட்டை மீண்டும் மகிழ்ச்சியோடு தன் தோள் மேல் சுமந்து கொண்டு வருகிறார்.
நீங்களும் நானும் பல்வேறு நேரங்களில் வழி தவறி தான் போகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை என்னையை பார்த்துக்க என்ன பண்ணல, கோவப்படலை. உங்களை என்னையை பார்த்து வேண்டாம் போ என்று சொல்லவில்லை, மாறாக மீண்டும் திரும்பி வா என்று தான் சொல்லுகிறார். அந்த ஊதாரி தந்தையினுடைய ஓமையில் நாம் பார்க்கிறோம், தன் மகன் எப்போது வருவான் என்று சொல்லி அந்த தந்தை காத்திருப்பது போல ஆண்டவர் இயேசுவும் நல்ல ஆயனாக இருந்து நாம் எப்போது அவரிடம் திரும்பி வருவோம் என்று சொல்லி காத்துக்கொண்டே இருக்கிறார். அவரது காத்திருப்புக்கு என்ன கிடையாது, ஒரு காலமுமே கிடையாது, எப்போதுமே காத்திருப்பார். அப்போ நம்ம குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி செயல்படுறோம், இதுதான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நல்ல ஆயனாக ஆண்டவர் இயேசு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். சரி, இப்போ நமக்கென்று பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறன. தந்தையாக, தாயாக, பிள்ளையாக, கணவனாக, மனைவியாக, இன்னும் எத்தனையோ விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன எதிர்பார்க்குறோம், என் பிள்ளை, என் கணவன், என் மனைவி அல்லது என் பெற்றோர் எனக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும், எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கணும், இதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடவுள் அப்படி எதிர்பார்ப்பது அல்ல. அவர்கள் வழியிலே அவர் தவறாக சென்றாலும் அவர்கள் பின்னே போய் அவர்களை மீண்டும் திருத்தி கொண்டு வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் இதுதான் தேவை. நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், என்னை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், எனது எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும், எனது செயல்களை புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நினைக்கிறோமே தவிர அடுத்தவர்களை என்னை குறித்து நாம் யோசிப்பதே கிடையாது. நல்ல தலைவனுக்குரிய, நல்ல ஆயனுக்குரிய பண்புகளுள் முதலாவது இதுதான். நான் சொல்கிறத கேட்குறியா, வெரி குட், நீ தான் நல்ல பிள்ளை. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை உலகத்தில் உண்டா? ஏதாவது நம்ம சொல்கிறத கேட்கல, வழி தவறி போகுது, அந்த பிள்ளையை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம், பாரு ஊதாரி பிள்ளை, சொல்கிறத கேட்குதா, உருப்பிடுமா, இதெல்லாம் மேலே வருமா, இதான் நாம் சொல்லுகிற வார்த்தைகள். அது அல்ல இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, அது அல்ல. ஒரு நல்ல பெற்றோராக, கணவனாக, மனைவியாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டு வரணும். எனக்கு தெரிந்த உறவினர் தன் கணவன் மேலே அல்லது மனைவி மேலே இருக்கிற தன் அவங்க மாமியார் மேலே, மாமனார் மேலே இருக்கிற கோபத்தை எல்லாம் 6 வயசு கூட அந்த பிள்ளைக்கு வரல, எல்லா கோபத்தையும் கொண்டு போய் எங்கே கொட்டுறாங்க, அந்த பிள்ளை இடத்துல கொட்டுறாங்க. பார்க்குறப்ப மனசு வலிக்குது. ஆனால் ஸ்டேட்டஸில் வச்சுடுறாங்க, என்னை மன்னிச்சுக்க பாப்பா, உனக்கு நான் அப்படி செய்கிறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. யார் செய்ய சொன்னது, யார்? எங்கே கோபமோ அங்கே தான் போய் காட்டணும், அல்லது தவறானது அங்கே போய் சொல்லுங்கள். பிள்ளைகளை கண்டிப்பதில் தான் நாம் இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, பிள்ளைகளை போட்டு சாத் அது அல்ல. நமது வாழ்க்கை சற்று மாற்ற வேண்டும். எப்படி நாம் நமது பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, எப்படி நல்ல ஆயனாக இருந்து நம் குடும்பத்தை வழிநடத்துவது, இதுதான் கடவுள் இன்றைய நாளில் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். இயேசுவில் பிரியமானவரே, நமது வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நிறைய நேரங்களில் முள் படுக்கைகளில் அல்லது முள் மீது நடப்பதாக இருக்கலாம், கரடு முரடான பாதைகளில் நடப்பதாக இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களை சரியான விதத்தில், சரியான முறையில், அணுகுமுறையோடு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி நல் வழியில் நடத்துவதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை நாம் சரியாக செய்கிற பொழுது நீங்களும் நானும் நல்ல ஆயனாக இருக்க முடியும். அதுதான் இன்றைய நாளில் கடவுள் சொல்கிறாரு, நான் என் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறேன், விரும்பி கொடுக்கிறேன், கட்டாயத்தின் பேரில் அல்ல, நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, நானாக விரும்பி கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. நீங்களும் நானும் அதான் செய்ய அழைக்கப்படுகிறோம். இதற்கு முழுவதுமாக எதிர் திசையில் போனவர் தான் இன்று நான் முதல் வாசகத்தில் வாசிக்கிட்ட பேதுரு. திருத்துதர் பேதுரு தனக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் மக்களை வழிநடத்துகிறார். தனக்கு பிடித்தவர்கள் யார், யூதர்கள் என்று சொல்லி யூத மக்களை மட்டும் அவர் ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகிறார். அது நல்ல ஆயனுக்குரிய பண்பு அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு காட்சி தருகிறார். அந்த காட்சியில் பெரிய கப்பர் பாய் போல இருக்கிறதுல எல்லா விதமான மாமிசங்களையும் வைத்து எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்றார். அப்போ அந்த மீட்பு அனைவருக்குமானது, கடவுள் அனைவருக்குமானவர், அனைவருக்குமான நல்ல ஆயனாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதனை உணர்த்துவதற்காக பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த காட்சியை தருகிறார். இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் வேணும். என் உள்ளத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அன்னை ஆரோக்கிய தாய் இங்கே வர்ற எல்லாருக்கும் தாயாக இருக்கிறார். எல்லாருடைய தேவைகளுக்காகவும் பரிந்து பேசுகிறார். வேண்டியவன் வேண்டாதவன்
நமக்கு என்ன நினச்சிட்டு இருப்போம், கணவனுக்கு மனைவியை பிடிக்காது, மனைவிக்கு கணவனை பிடிக்காது. ஆனால் நான் ஆரோக்கிய தாய் இருவருக்கும் தாயாக இருக்கிறார், இருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். அப்போ நமக்குள்ள நாம் என்ன பண்ணிக்கணும், சமரசம் செய்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள நாம் என்னத்தை உருவாக்கி கொள்ளணும், சரியான புரிதல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக நல்ல ஆயர்களாக இந்த மண்ணிலே வலம் வர முடியும். அதற்கான வரங்களை தொடர்ந்து கேட்டு திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் தந்தே என் வாழ்வை வழியாக்கவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்பெறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீரே தந்திருப்பதனால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனவே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகளை நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவே மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து இல்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. துன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலன் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலன் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிவதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.